அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டு வைடாவே சரியான இறக்கத்த குடுத்திருக்கு. நல்ல மார்க்கெட் இறக்கத்துல தான் இருக்கு இன்னைக்கு. நெறைய செக்டார் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன் குடுத்திருக்கு. இன்னைக்கு என்னென்ன செக்டார் என்னென்ன அடி வாங்கிருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 198 பாயிண்ட் இன்னைக்கு சரிவுல தான் முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 247 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரிவுல தான் முடிஞ்சிருக்கு. சொல்ற அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பேங்க் நிஃப்டியும் நடக்கல. நல்ல ஒரு சரிவுல தான் வந்திருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 124 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இறக்கத்த தான் குடுத்திருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் இன்னைக்கு பயங்கரமான இறக்கத்தை கொடுத்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 1232 பாயிண்ட் வந்து பார்த்தா இறக்கத்தை கொடுத்திருக்கு. ஒரு 4% கரெக்ஷன் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்ஜிஜி ஆவரேஜ் தான் இன்னைக்கு நியூட்ரலா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 378 ரூபா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் நல்ல இறக்கத்தை கொடுத்திருக்கு. இதுல நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ், இந்த ரீசன் என்ன ரீசனால நிஃப்டி வந்து இறங்கியிருக்கு அந்த ஐடி பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர்லாம் ஏன் இறங்குன்னு பார்த்துடலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து இந்த வேலைவாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஆனா பட் என்னன்னா, எல்லாமே ஏஐ மூலமா ஒர்க் அப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆட்களுக்கு வேலை கிடையாது. அதனால அந்த தட்டுப்பாட்டால என்ன ஆகுதுன்னா, முன்னணி நிறுவனம் எல்லாமே பார்த்தா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே இன்னைக்கு ஒரு 5 to 6% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இதுதான் மெயின் ரீசன். இன்னைக்கு மெயின் ரொம்ப அடிவான ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா HCL தான். HCL பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே ஒரு 10% கிட்ட கரெக்ஷன் ஆயிருக்கு. சரியான இறக்கம் இன்னைக்கு. நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இந்த பங்கில் ஏற்பட்டிருக்கு. நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரிவில் க்ளோஸ் ஆயிருக்கு HCL டெக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸும் HCL வந்திருக்கு. இவங்களுடைய குவார்டர் ரிசல்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் நல்லா பண்ணியும் வந்து இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. பங்கு ஏறும் பார்த்தா ஏறல. நல்ல சரிவில் தான் இருக்கு. பட் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. HCL பங்கு வச்சிருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 24 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்கத்தக்கான ஒரு விஷயம் தான். நம்ம வர வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த அமௌண்ட் வந்து உள்ள கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை கொஞ்சமா சேவ் பண்ணி தேவையான பங்குல திருப்பியும் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். இந்த வர டிவிடெண்ட்டை வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. அமௌண்ட் எடுத்து உள்ள போட்டு யூஸ் பண்ண பாருங்க. அப்பதான் நல்ல ஒரு growth கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த வர ஃபண்ட் எல்லாமே அகைன் வந்து காம்பவுண்டிங் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ண முடியும். இன்னைக்கு HCL பத்தி நம்ம பார்த்துடலாம் கிளியரா. HCL பார்த்தா இன்னைக்கு ஒரு 11% கரெக்ஷன் கொடுத்துருக்கு எண்ட் ஆஃப் த டே. ஆல்மோஸ்ட் ஒரு 1283 க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. நல்ல கரெக்ஷன் தான். ஆல்மோஸ்ட் பிஃபோர் 2 வீக் முன்னாடி இந்த மார்க்கெட் எல்லாமே இறக்கத்துல இருந்துச்சு போர் பதட்டத்தினால. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. மெயின் ரீசன் இதுதான். எஃப்ஐஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே போயிட்டு இருக்காங்க. அதனால ஐடி செக்டர் எல்லாமே இறக்கத்துலாம் கொடுத்துருக்கு. நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டைம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான். மார்க்கெட் இறங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்தை HCL நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பிஃபோர் போர் போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு 1300 கீழே தான் போச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தா சரியான கரெக்ஷன் 1283 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு கரெக்ஷன்ல வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பங்குகளை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. நல்ல சரிவில் இருக்கு. நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். கன்சிடர் பண்ணாத நண்பர்கள் கம்பல்சரி வர நாட்களில் கன்சிடர் பண்ணுங்க. மேபி பார்த்தீங்கன்னா அகைன் கரப்ஷன் ஆச்சுன்னா நான் கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்றேன். இந்த லெவலை மிஸ் பண்ணாம உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. நல்ல லெவலில் கரெக்ஷன் ஆயிருக்கு இன்னைக்கு HCL டெக்கு. நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிற நண்பர்கள் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான். இன்ஃபோசிஸ் நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். 1264 ரூபா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. 3.73% கரப்ஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கு. நல்ல கரப்ஷன்ல இருக்கு. பிஃபோர் நம்மளோட இந்த போர் பதற்றத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 1200 ரூபா கிட்ட வந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு 44 ரூபா தான் எக்ஸஸ்ல இருக்கு. ஹைல வாங்கியிருப்பீங்க. நானும் ஹைல தான் வாங்கியிருக்கேன். 1380 கிட்ட வாங்கியிருந்தேன். அகைன் ஆவரேஜ் பண்ண நினைச்சிருக்கேன். நான் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆவரேஜ் பண்ண நினைக்கும். தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்க. இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு இருக்கும்போது நான் கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்றேன். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. இதுலையும் கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. நான் ஃபோக்கஸ் பண்றதுனால நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. என்னோட புரிதலுக்காக நான் சொல்றேன். நான் ஆவரேஜ் அதிகமாக வாங்கியிருக்கேன். ஆவரேஜ் பண்றதுனால இந்த லெவலில் நான் வாங்கி பை பண்ணியிருக்கேன். எனக்கு இது வேண்டாம், நல்ல இறக்கத்துல வேணும் பங்குனா நீங்க HCL தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் HCL கம்பேரிசன் பண்ணும்போது இன்ஃபோசிஸ் நல்ல கம்பெனி, லாங் டேர்ம்க்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனி. மிஸ் பண்ண இந்த பங்கையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபியோட சார்ட் தான். சார்ட்டை பாருங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல பீக்ல இருந்து கரெக்ஷன் கொடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் போயிட்டு கரெக்ஷன் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பங்கு பிடிங்க. அவசரப்பட்டீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆக முடியும். ரொம்ப வாய்ப்பு அதிகம். நல்ல லெவலில் பங்கு வந்திருக்கு. மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா LNT டெக்னாலஜி தான். இந்த பங்கும் பார்த்தா இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ரொம்ப பெரிய கரெக்ஷன் இல்லை. பட் நம்ம பிஃபோர் இந்த போர் பதற்றத்துக்கு முன்னாடி நல்ல கரெக்ஷன் இருந்துச்சு. ஒரு 3070 ரூபா கிடைச்சது. அகைன் இந்த லெவலில் வரல. வெயிட் பண்ணுங்க.
ஸோ அவசரப்பட்டு இந்த பங்குலாம் உள்ளே போகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுக்கட்டும், அதுவே நம்ம பொறுமையாக உள்ளே போகலாம். அவசரப்பட்டுனா கம்பல்சரி லாஸ்ட்டில் போய் முடிய ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எல்டி மின்ட்ரி தான். ஸோ இன்னைக்கு இதையும் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஐடி செக்டர் எல்லாமே கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் போயிடுச்சு. ஸோ இப்போ அவசரப்பட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப வாய்ப்பு அதிகம். பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகாமல் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுவே நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கரெக்டான ஒர்க்கு. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கோஃபார்க்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு டிப் ரேஞ்ச் கிடைச்சிது. ஸோ அப்போலாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கம்பல்சரி நல்ல ப்ராஃபிட் பார்த்து இருக்கலாம். ஸோ அகைன் ஒரு கரெக்ஷன் போயிட்டு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ அகைன் ஒரு இறக்கத்தை ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு நல்லது. அவசரப்பட்டீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆக ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னைக்கு விப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 204 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கட்ட முடிவு ஒரு 200 கிட்ட பிரேக் ஆகட்டும். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ அது வரையும் நம்ம வாட்ச் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ கம்மி அமௌண்ட் வச்சிருங்க. இந்த மாதிரி பங்குல பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு உள்ள பங்கு இது. ஸோ வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக உள்ளே போயிட்டு வாங்குங்க. ஸோ இன்னைக்கு சொனாட்டா சாஃப்ட்வேர் அடுத்த பங்காக பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு டிபெண்ட் நம்மளுக்கு கிடச்சி ஒரு 200 கிட்ட கிடச்சிது. நல்ல சரிவு நம்மளுக்கு இந்த பங்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாச்சு. அகைன் ஒரு பீக்கில் போயிடுச்சு. ஒரு 280 ரூபா கிட்ட போயிட்டு இப்போ அகைன் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் கரெக்ஷன் ஆகட்டும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆகும்போது நம்ம உள்ளே போகலாம். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்க்கறது தப்பு கிடையாது. அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அவசரப்பட்டு வாங்கினா லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க மார்க்கெட்டை. எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தோம்னா பி சாஃப்ட்டில் நம்ம பங்குல வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கிடைச்சது. ஒரு 330 கிட்ட நமக்கு பங்கு கிடைச்சது. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து அப் அண்ட் மூவ்மெண்ட் போயிருக்கு. இன்னைக்கு ஒரு நார்மல் நியூட்ரல் ட்ரேட் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவலில் கரெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம உள்ள போகலாம். ஒரு 350 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கம்பல்சரி நம்ம போய் பை பண்ணலாம். ஸோ அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ அவசரப்பட்டீங்கன்னா நம்மளுக்கு பங்குகள் கிடைக்காது. நல்ல லெவலில் வரும்போது நம்ம பங்குல சூஸ் பண்ணோம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகேந்திரா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1356 கோடி வந்து லாபத்தை ஈட்டியிருக்கு டெக் மகேந்திரா. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கிற்கு 36 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முதலாளருக்கு நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ் தான். நல்ல வரவேற்கத்தக்கப்பட்ட விஷயம். ஸோ ஒரு பங்கு வச்சிருந்தீங்கன்னா 36 ரூபா டிவிடெண்ட் வரும். இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை நம்ம காம்பவுண்டிங் பண்ணுறதான் பார்க்கணும். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டிவிடெண்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த பங்கை சூஸ் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிருங்க. எல்லாருக்குமே இந்த டிவிடெண்ட் கம்பல்சரி வரும். ஸோ வந்துச்சுன்னா அதை அப்படியே அகைன் முதலீடு பண்ணுறதுக்கு பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல டெக் மஹிந்திராவும் இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 2.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 1463 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அகைன் ஒரு கரெக்ஷன் வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா உள்ள போகலாம். கரெக்ஷனுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு டிஃபரன்ஸ் 1300 கிட்ட வந்துச்சுன்னா நல்ல ஒரு லெவல். அதுவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எல்லா செக்டருமே கரெக்ஷன் ஏற்பட்டுச்சு. டெக் மஹிந்திரா ரொம்ப கரெக்ஷன் கொடுக்கல. வெயிட் பண்ணுங்க. கம்பல்சரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அப்போ நம்ம உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா எம்பசி. நம்மளோட போர்ட்ஃபோலியோ எம்பசி இருக்கு. நல்ல லெவலில் பிடிச்சோம். 2035 ரூபா கிட்ட பிடிச்ச அந்த பங்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது இந்த பங்கும் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அகைன் இந்த பங்கு இறங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் அந்த பங்கு வாட்ஸ்அப்பில் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த லாஸ்ட் பங்கு பார்த்தா நம்ம டிசிஎஸ் தான். நம்ம ஃபேவரட் கம்பெனி தான். ஸோ இன்னைக்கும் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. நம்மளுக்கு நல்ல லெவலில் கிடைச்சது. ஒரு 230 2355 கிட்ட கீழே வந்துச்சு. நல்ல கரெக்ஷன்லேருந்து நம்மள அகைன் ஒரு மீண்டு ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் போயிட்டு திருப்பி கரெக்ஷன் லெவலில் வந்து இருக்கு. அகைன் கொஞ்சம் இறங்கட்டும். 25 கீழே பிரேக் ஆகட்டும். நம்ம உள்ளே போகலாம். இதெல்லாம் கண்ண முன் நம்ம வாங்க வேண்டிய பங்குகள். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்குலாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பங்குலாம் மிஸ் பண்ணாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. நம்ம கொடுக்குற பங்கு எல்லாமே நல்ல தெளிவான பங்கு தான். ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த பங்குலாம் மிஸ் பண்ணாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. அகைன் நம்ம சொல்ல ஒரு விஷயம் தான். வாட்ச் லிஸ்ட்டில் கரெக்டாக போட்டு வச்சுட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. என்ன லெவலில் பங்கு கரெக்ஷன் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்பல்சரி நல்ல லெவலில் பங்குல பிடிக்கலாம். அப்போ நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக சில விஷயத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஐடி செக்டர் எல்லாமே இறக்கத்தை கொடுத்துருக்கு. நாளைக்கும் கம்பல்சரி இறங்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பங்குல சூஸ் பண்ணுங்க. ஃபர்தராக எந்த நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கமெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலோட எனக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் எதாக இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ஸ்டாக்கை பற்றி கேட்க நினைக்கிறீங்கன்னா நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா நண்பருக்குமே ரொம்ப நன்றி.